வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். முக்தார் அப்படின்னு சொல்லி ஒரு நெறியாளர் இருப்பாரு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவரு விஜய பத்தி அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அது எந்த அளவுக்கு அவர் இறங்கி பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேவலமா. அதாவது நந்தவனம் நந்தகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் இருக்காரு. அவர் தாவேக்கானுடைய ஆதரவாளரு. அவர கூட்டிக் கொண்டு வச்சுக்கின்னு, அதாவது என்ன சொல்றது? வேணும்னே அதாவது என் புருஷன விட விஜய் சார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஒரு பொண்ணு சொல்லுச்சு பார்த்தீங்களா? உடனே அவரு என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு உங்க பொண்டாட்டி அந்த உங்கள விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுச்சுன்னா, நீ என்ன பண்ணுவ? அப்படின்னு சொல்லி அந்த மாரி அருவருக்கத்தக்க கேள்விகள நந்தவனம் நந்தகுமார் கேட்குறாரு. அவரு டென்ஷன் ஆவுறாரு. என்னடா பண்ணி தொலையறது? இவங்ககிட்ட தெரியாம மாட்டிக்கிட்டோமே! ஆ எந்திரிச்சு முடியாது. எந்திரிச்சு போனா வேணும்னே கன்டென்ட் பண்ணுவான். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் இன் எத முக்தார் எந்த அளவுக்கு பேசுறாரோ, அத மட்டும் நல்லா சூப்பரா கட் பண்ணி வச்சுக்குவாங்க. அவங்க ஆப்போசிட்ல பேசுறாங்க பார்த்தீங்களா? இந்த தளபதி பத்தி உயர்வா பேசுறாங்க பார்த்தீங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருவாங்க. கட் பண்ணி விட்டுட்டு இந்த முக்தார் மட்டும் நல்லா வீரவசனம் பேசுவார்ல, அந்த மாரி அத மட்டும் வெளிய சொல்ற மாரி பண்ணுவாங்க. இது ஒரு கேவலமான ஒரு செயல். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் வளர்ந்து வரான்னா, அவனுக்கு நீ நல்லதெல்லாம் பண்ணாத. நல்லதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையும் இல்ல. ஏன்னா நீ நல்லது பண்ணி தான் அவர் நல்லா இருக்கணும், அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்க பெரிய சேனல் கூட வச்சுருங்க. நீங்க பெரிய ஆளா கூட்ருங்க. அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, தளபதி பத்தி பேசும்போது எந்த அளவுக்கு நீங்க கேவலம் பேசுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு பொறுக்கி பையன். அவன் ஒரு சைத்தான். அவன் இளைஞர்கள கெடுத்து வச்சிருக்கிறான். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா, ரொம்ப கேவலமா பேசியிருக்காங்க. அதாவது உங்களுடைய கன்டென்ட் பிரபலம் அடையறதுக்கும், நீங்க இந்த மாரி பேசுறது ரொம்ப வன்மையா கண்டிக்கத்தக்கது. ஏன்னு கேட்டீங்கன்னா, தளபதி தொண்டர்கள் அந்த அளவுக்கு ஒண்ணும் முட்டாள்கள் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன யார கொண்டு போய் கூட்டு வந்து உட்கார வச்சாலும் சரி, ஒரு அப்பாவிகள ஒரு 2 பேர்த்த கூட்டி கொண்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு, அவங்கள என்னென்ன அவங்கள பேசுற மாதிரி, விஜய் சார மீம் பண்ணி ரொம்ப கேவலமா பேசுறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சப்போர்ட் பண்ற திமுக கரெக்ட்டான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சிய தொட்டு நீங்க சொல்லிக்கங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அ அவங்களுக்குள்ளேயும் எத்தன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. இப்போ 4,00,000 கோடி கடன் இருந்தது. இப்போ 10,00,000 கோடி கடனா மாத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த ரூ. 1000 பணமும், இந்த லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு நெறையா இலவசங்களை குடுத்து, அடுத்தது திமுகவும் ரூ. 2,000 குடுக்குறேன், மானியம் குடுக்குறேன், பஸ்ஸுக்கு ஆண்களுக்கு இலவசம்னு சொல்லிட்டு, அவரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 20,00,000 கோடியா மாத்தாம அவரு ஓயமாட்டாரு அப்படின்னு மட்டும் நமக்கு தெரியுது. சரி, ஓகே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது விஜய் சார பேசும்போது ஒரு நாகரிகத்தோட அணுகணும். அதே அவங்க திரும்பி அந்த நந்தவனம் நந்தகுமார் உங்ககிட்ட கேட்டிருந்தா, நீங்க நீங்க இந்த மாரி ஒரு கட்சிக்கு ஆதரவா பேசுறீங்களே, அந்த கட்சிக்காரன் உங்க கூப்பிட்டா நீங்க அனுப்பிடுவீங்களா? அந்த மாரி அவரு கேட்டுருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரு கேட்காம உட்டுட்டாரு அப்படின்னு தான் நான் வருத்தமா படுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரு பவுன்சர்ஸ் நெறைய பேர் இருப்பாங்க இந்த இடத்துல. ஏன்னா, இவங்களு கூட இருக்கிற ஆளுங்க. இவங்க கேமரா தானே, இவங்களோட மைக்கு தானே, என்ன வேணாலும் பேசிக்கலாம். எந்த இடத்துல வேணாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படிங்கிற மாரி ஒரு சூழல அவரு உருவாக்கிட்டு, இந்த மாதிரி ஆட்கள உட்கார வச்சு மிகவும் கேவலமாவும், தரங்கெட்டத்தனமாவும், அது ஒரு நாகரீகமற்ற செயலாவும் பண்ணிட்டுருப்பாங்க. அப்புறம் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் விஜய் ஒரு நாய் மாதிரி பண் இருக்கிறீங்க எல்லாரும். நீ நாயா? நீ எது வேணாலும் குடுத்து சாப்பிட்டுருவியா? என்ன எடுத்து வச்சாலும் முன்னாடி சாப்பிட்டுருவியா? விஜய்க்கு நீ ஏன் ஆதரவு பண்ற? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது அது ஒரு மனுஷன் பேச மாட்டான். அது இஸ்லாம்லயே ஹராம் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு மன்னிக்க முடியாத ஹராம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒருத்தன சித்தரிக்கும்போது, அவங்கள ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம சித்தரிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு மேல போயிருச்சுன்னா, அது வன்மமா மாறிரும். இவங்கலாம் வன்மத்தெல்லாம் தாண்டி ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு வன்மம். அத அட்டி வைத்ததிலிருந்து அந்த புகை எளம்பி வரும் பார்த்தீங்களா? ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்காரன் வளர்ந்தானா, இந்த இப்ப இந்த வீட்டுக்காரன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, "ஐய்யய்யோ! வீடு கட்டுறானே, மாடி கட்டுறானே, ஐய்யய்யோ! கார் வாங்கிட்டானே, பைக் வாங்கிட்டானே, அய்யய்யோ! அத்தன பவுன் நகை எடுத்துட்டானே, ஐய்யய்யோ! இவ்வளவு சொகுசா வாழ்றானே, இப்படி கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு இவன் வயித்தெரிச்சல்லயே இவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அவள பத்தி என்ன பேசுறதுன்னு தெரியாம யோசிச்சு யோசிச்சு இவன் பைத்தியக்காரன் ஆயிருவான். இப்ப அந்த சூழ்நிலை தான் விஜய் வந்த உடனே மொத்த ஊடகங்களும் விஜய் எதுக்குற எல்லாருமே பைத்தியமாயிட்டானுங்க. இவங்கலாம் பைத்தியம் தெளியறதுக்கு என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, 2026 மக்களாகிய நாம் தான் விஜய் சார உண்மையிலே சொல்றேன். விஜய் சார் மேல அ எந்த தப்பும் கிடையாது. அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது அ அங்கிருந்த மக்களுக்கும் தெரியும். அங்கிருந்த எல்லாத்துக்கும் தெரியும். அ இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறையா அது அது பேட்டி ஃபுல்லாவே நம்ம பார்க்க முடியாது. அந்த மாரி ஒரு விஜய் யாருமே சாட்டை துரைமுருகன் கூட அந்த மாரி திட்டுறதில்ல. சாட்டை
துரைமுருகன் ஒரு 2, 3 கன்டென்ட் இருக்குது. ஏன்னா சாட்டை துரைமுருகனுக்கு தேவை ஒரு 2டே 2, 3 கன்டென்ட் தான். அத வச்சு வந்து விஜய் திட்டுறதா நெனச்சு, அவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ரசிக்கிறாங்க. விஜய் பத்தி பேசினா எல்லாரும் ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அ தன்னோட வியூஸ்க்காக பாவம் வயித்து பொழப்புக்காக பொழப்பு நடத்திட்டு இருக்காரு அவரு. அதெல்லாம் விடுங்க. இப்போ வந்து முக்தார் பேசுறது என்ன மாரின்னா, ஆளுங்கட்சியோட சப்போர்ட் இருக்குல்ல, அதனால பேசுறாரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, முத்துராமலிங்கனார் ஐயா அவர்கள வந்து உமைன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் பண்ணி பேசியிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காமராஜர் ஆட்சியில ஊழல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டும் பேசியிருக்காரு. அதுக்கு சீமான் அண்ணன் கூட பயங்கரமான ஒரு பெரிய ஒரு கண்டனம் தெரிவிச்சாங்க. ஏன்னா, இந்த மாரி வந்து பேசக்கூடாது. ஒருத்தன் வந்து இந்த மாரி பேசிட்டு அவனுக்கு வந்து நீங்க போலீஸ் பாதுகாப்பு குடுக்குறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அண்ணன் வெகுண்டு எழுந்தாரு. அது உண்மையிலேயே நல்லது தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து வலைதளத்தில நம்ம தனியா பேசிக்கிறதுக்கு பேசவே கூடாது. பேசிக்கிறது கூட ஒரு மன்னிக்கப்படலாம். அது வந்து பொது வெளியில நம்ம உட்காந்துக்கிட்டு ஒருத்தர பத்தி அது அரசியல் தலைவர பத்தி நம்ம கேவலமா பேசுறது அப்படிங்கிறது வந்து மிகவும் ஒரு கொடுமையான ஒரு தேவையில்லாத செயலும் கூட. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க நல்லது செய்யட்டும், கெட்டது செய்யட்டும். அவங்க என்னமோ பண்ணியிருக்காங்க. மொதல்ல அது நம்ம விருப்பப்பட்டா அது படிக்கலாம், அவங்கள ஃபாலோ பண்ணலாம். விருப்பப்படலையா, அவங்கள வந்து ஸ்கிப் பண்ணிவுட்டு அடுத்த தலைவர் நல்ல தலைவர் யாரோ, அவங்கள நம்ம ஸ்கிப் பண்ணி அவங்கள வந்து நம்ம ஏத்துக்கிட்டு, அவங்க பாதையில நம்ம பயணம் பண்ணலாம். இதுதான் வந்து ஒரு நாகரிகமான ஒரு செயலா இருக்குமா தவிர, அந்த மாரி வந்து ஒரு மீம் பண்றது அப்படிங்கிறது, இது ஒரு கேவலத்திலயும் கேவலமான மிகப்பெரிய கேவலமான செயல். ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜய் சார் வந்து உங்களுக்கு வந்து விமர்சனம் பண்றதுக்கு நெறையா சம்பவங்கள் இருக்கு. நெறையா ஐடியா இருக்கு. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. உங்களுக்கு தப்பு கிடையாது. அது வந்து உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனா இருந்தாலும் இந்த ஒற்றை வார்த்தையால அதாவது வந்து அ சொல்லவே கூசக்கூடிய அந்த வார்த்தைகளால நீங்க பேசுறது அப்படிங்கிறது வந்து மிகவும் தப்பு. இந்த மாரி வந்து பேசினா அது வந்து மக்கள் வந்து தாவேக்காவுடைய அ ம தொண்டர்கள் வந்து உங்கள வந்து எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்றது நீங்க வந்து கமெண்ட்ல போய் பார்க்குறீங்களா இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அந்த மாரி அவங்களும் பேச ஆரம்பிப்பாங்க. இத நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி ஓகே. விஜய் சார் சொன்ன மாரி ஆட்சி மாறும், காட்சி மாறும். அதுவரையிலும் பொறுத்துருங்க. அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் ஒரு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. இந்த இந்த இடத்துல வந்து நீங்க கரூர்னோட சிபிஐ விசாரணையில அவ்வளோதான் முடிச்சுப்புட்டீங்க. விஜயினுடைய வாழ்க்கையே முடிஞ்சுது. சோலி சுத்தம். இனிமேல் வந்து விஜய் வந்து முன்னுக்கு வர்றது மிகப்பெரிய கடினம். அவருடைய கெரியர் வந்து முடிஞ்சிருச்சு. இனிமேல் தேர்தல்ல போட்டியிடாத அளவுக்கு அவருடைய வாழ்க்கை சரித்திரமே மாறப்போகுதுன்னு சொல்ட்டு, அதாவது வேற ஊடகங்கள் எல்லாம் இந்த மாரி வந்து விஜய் வந்து கேவலம் பேசுறதுக்குன்னே சில ஊடகங்கள் வந்து அ உக்காந்துக்கிட்டு இந்த காசு வந்து பேடிஎம்ல வந்து பேடிஎம் கரூர்ன்னு சொல்ட்டு ஒரு ரூ. 200 ரூ. 300 ரூ. 500 ரூ. 1000 ரூ. 2000 அதுக்காக உட்காந்துக்கின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் கிடையாது. இத எல்லாம் மக்களே நீங்க தான் நம்பாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்கலாம் ஒரு ஒருதலை பட்சமா பேசக்கூடிய ஆட்கள். இப்போ ஒருதலை பட்சமா பேசக்கூடிய ஆட்கள் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எதுவுமே தேவையில்ல. இன்னைக்கு மட்டும் விஜய் சார் மட்டும் இந்த அரசியலுக்கு வரலைன்னா, இவங்கலாம் நல்லவங்கன்னு சொல்லி தான் நம்ம நினைச்சுட்டு இருந்திருப்போம் இல்லையா? ஆனா இவங்களோட வன்மம் எந்த மாரி இருக்கு? யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க? அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா இன்னைக்கு இந்த இந்த எல்லாத்துக்கும் புரிய வச்சதுக்கு காரணமே விஜய் சார் தான். விஜய் சார் வந்து புரிய வைக்கலைன்னா, நம்ம இன்னுமே இவங்கள எல்லாத்தையும் நல்லவங்க, இவங்கலாம் கரெக்ட்டா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு திரும்புமே. ஆனா இப்ப தான் நம்மளுக்கு தெரியுது. இவங்கலாம் எவ்வளோ பெரிய மோசமான ஆளுங்க. இவங்கலாம் சொன்னது இத்தன நாள் நம்ம வந்து நம்மளோட பரம்பரையில இருந்து வந்த எல்லாருமே என்ன நினைச்சிருப்பாங்க, "அடடே! இந்த மாரி முக்கியமான பத்திரிகையா? அதுல வந்தா உண்மையா தான் இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு எத்தன பேர் நம்மளுக்கு முன்னாடி படிச்சிருப்பாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு தெரியுது. இவங்க இந்த மாரி ஒ ஒ ஒரு பக்கமா உருட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, ஒரு பக்கம் உருட்டுறவனுக்கு வந்து ஒரு சைடு மட்டும் தான் அது நம்பும். இன்னொரு பக்கமும் உருட்டுனா தான், அது எந்த பக்கம் உருண்ட வருமா? இல்ல ஆஃப் உருண்ட தான் வருமான்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். இவைங்க ஒரு பக்கமே உருட்டக்கூடிய பாதி உருண்டையை சேர்ந்தவர்கள் தான் இவங்க. இந்த ஊடகங்கள் பேசுறதோ, இந்த சில எச்சைத்தனமான பேச்சுக்கள வந்து விஜய் சார் மேல திணிக்கிறதோ, இதெல்லாம் வந்து தொண்டர்களாகட்டும், தாவேக்காவினுடைய நிர்வாகிகளாகட்டும், தாவேக்கை சேர்ந்த யாராகட்டும், இதெல்லாம் நீங்க கண்டுக்காம ஸ்கிப் பண்ணி விட்டா போங்க. மத்தபடி அது நடக்க வேண்டியது தானா நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி ஓகே. சரி இதுவரையும் நம்ம பார்த்தோம். இந்த முக்தார் வந்து இது மட்டும் தான் பேசியிருக்காரான்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய பேசியிருப்பாரு. நந்தவனம் நந்தகோபால் அவர் வந்து ஒரு டைரக்டரு. அவர உட்கார வச்சுட்டு டிவிக்கே துண்டு போட்டிருப்பாரு. அந்த துண்ட தூக்கி, "இனிமேல் இத போடாதீங்க" அப்படின்னு சொல்லி தூக்கி அந்த துண்ட தூக்கி தூரமா எறியிறாரு. எறிஞ்ச உடனே என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, போட்டிருக்கிற கோட்ட கழட்டிட்டு, உள்ள கருப்பு, சிவப்பு மேல் கோட்டு வந்து சிகப்பு, உள் கோட்டு கருப்பு போட்டிருப்பாரு. உடனே "இதுதான் உங்களுக்கு புடிச்சிருக்குது. வேற எந்த ஒரு பிம்பத்தையும் நீங்க பூசிக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அட்வைஸ் பண்றாரு. இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? எச்சத்தனமா இருக்கு. நன்றி, வணக்கம்.